மயிலாப்பூர் எங்கள் ட்ரிப்ளிகன்லாம் எங்கள் வீடெல்லாம் முழுகிருமானா கண்டிப்பாக. Rise above. Ariza shirts and trousers. Experience your dream retirement life for a day. Ananya Snananani Homes, Coimbatore. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். கோவளம் நீர்ப்பு பிடிப்பை ஒரு கடந்த 50 ஆண்டுகளாக சரியாக பராமரிக்கல. அதன் காரணமாக ஊடுருவல், நகர ஊடுருவல் கண்டமேதி வந்துருச்சு. அதனால இப்போ இந்த கண்ணகி நகர்லாம் பார்த்தீங்கன்னா தரமற்ற குடியிருப்பு. ஆனால் அதற்கும் நம்ம அரசு வடிகாலம் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் எவ்வளவுதான் நீங்கள் கொடுத்தாலும் 20 சென்டிமீட்டருக்கு மழை வந்தால் அது வெள்ளத்தில் முழுகும், வேளச்சேரி முழுகும், மேடவாக்கம் முழுகும். பிரின்சிபல் படி என்னன்னா, டெவலப் கண்ட்ரிஸ் அண்டர் டெவலப் கண்ட்ரிஸ்க்கு காசு கொடுக்கணும், $100 பில்லியன் கொடுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா கொடுக்க மாட்டாங்க. அப்ப நாம கிளைமேட் டாக்ஸ்ல அங்க போய் சண்டை போடணும். இந்தியா அந்த வேலையை செய்யணும். அங்க போய் சண்டை போட்டு எனக்கு $100 பில்லியன் கொடு, டெக்னாலஜி கொடுக்க, அதை வாங்கிட்டு இங்க மாநில அரசாங்கத்துக்கு பிரிச்சு கொடுக்கணும். கார்பனை அமிழ்க செய்தல், அது பிரகாரம் 2.23 பில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை நாங்கள் இந்தியா குறைச்சிடறோம் அப்படின்னு சொல்கிறோம். அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு 1.8 மில்லியன் டன்ஸ் குறைக்கணும். மக்களுக்கு ஒரே கேள்விதான், மழை வெள்ளம் புயல் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஸோ காற்றழுத்த பகுதிகள் புயல் வரும்போது அந்த கனமழை கண்டிப்பாக இருக்கும். ஸோ எல்லா சீசன்லையுமே காற்றழுத்த பகுதியோ புயலோ நம்ம நோக்கி வந்தால் ஆனுவல் ஒரு வருஷத்து ஆண்டோட மழையே 600-700 மில்லிமீட்டர் தான். ஸோ ஒரு ஆண்டோட மழை ஒரு நாள் அங்கே கிடைத்திருக்கிறது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆகிறத நம்ம அடிக்கடி பார்க்குறோம். ஸோ இந்த கான்செப்ட்ல பார்க்கும்போது நம்ம வருகின்றதுல நிறைய எக்ஸ்ட்ரீம்ஸ் பார்க்க தான் போகிறோம். காற்றழுத்த பகுதி வரதான் போகுது, புயல்களும் வரதான் போகிறது. பாரிஸ் அக்ரிமெண்ட்டோட இந்த 2 டிகிரி செல்சியஸ் டிப்பிங் பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் அடிக்கடி நிகழும் அப்படின்னு சொல்றாங்க. யூரோப்பியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், UK மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அப்புறம் நம்ம இஸ்ரோ கொடுக்கக்கூடிய டீடைல்ஸ், இது எல்லாத்தையும் வச்சு லோக்கல் வெதர் ஸ்டேஷன் இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் நமக்கான கிளைமேட் மாடல் கிடையாது. மிக்சர் ஸ்கேல் லெவலுக்கான நமக்கான ஸ்டடீஸ்க்கான ஏர்லி வார்னிங் கிடையாது. அதை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதா மினிஸ்டர் ஆஃப் வெர்சைஸ்னுடைய ரிப்போர்ட் 2012 கொடுத்தாங்க. இன்னும் நாம அப்போ ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தில் நம்ம அட்வான்ஸ் இல்லை. தம்பி கேட்ட கேள்வி, அந்த டிப்பிங் பாயிண்ட் சொல்லும்போது இன்னைக்கு மாறி ரொம்ப அதிகமான பிரச்சனை போயிட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் நம்ம அதிகப்படுத்த தேவை இருக்கு. ரெண்டாவது நீங்கள் சொல்லக்கூடிய ஃபெடரலிசம் ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். அதாவது இங்க மனிதர்கள் என்ன விஷயம்னா பயம். கிட்டத்தட்ட 1.25 கிலோமீட்டருக்கு நடந்து உள்ள போகும்போது ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் அந்த ஒரு குரல் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல இருந்து ஐயா எப்பயா தண்ணி வடியும், எப்பயா இதுவாகும், எப்படி என்னை வெளில கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அங்கங்க ஒவ்வொருத்தர் தகவல் சொல்றாங்க. அதெல்லாம் தாண்டி அந்த வீட்டுக்கு போய் பார்க்கும்போது இவங்க சொல்றது என்னவோ 24 மணி நேரம் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த குழந்தை கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாளாவே குடிக்கிறதுக்கும் அவங்க வீட்டுல யாருக்குமே தண்ணி இல்லை. அப்போ ஃப்ரம் தி டாப் டு பாட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரில் நாம காலநிலை மாற்றம் குறித்தான பிரச்சனை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்பதற்கான கட்டமைப்புகளை நாம் மாற்றுவதன் மூலமாக மட்டும்தான் ஒவ்வொரு பிரச்சனையும் நாம் எதிர்கொள்ள முடியும். பாரிஸ் அக்ரிமெண்ட்டோட இந்த 2 டிகிரி செல்சியஸ் டிப்பிங் பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் அடிக்கடி நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீட் வேவ்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ட்ராபிக்கல் வாட்டர்ஸ் ஹீட் ஆயிடும். ட்ராபிக்கல் வாட்டர்ஸ் ஹீட் ஆகும்போது சைக்ளோன்ஸ் அடிக்கடி ஃபார்ம் ஆகும். ஸோ கோஸ்டல் ரீஜன்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸு அதிகமாகிறதுனால இந்த கோஸ்டல் சிட்டிஸ் அதிகமாக பாதிக்கப்படும். இப்போ சென்னை சிட்டிங்கிறது பிராக் மாதிரியோ ஆம்ஸ்டர்டாம் மாதிரியோ ஒரு பிளான்டு சிட்டி கிடையாது. எல்லாரும் சொன்ன மாதிரி அது ஒரு அன்பிளான்டு சிட்டி. ஸோ இங்கே ட்ரெயினேஜோ இல்லை இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா இங்கே ஒரு பார்க்கோ, இல்லை இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா இங்கே ஒரு லேக்கு, அந்த மாதிரி இது ஒரு பிளான்டு சிட்டி கிடையாது. ஸோ கிளைமேட் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சென்னைக்கு இருக்கா, இல்லை இந்தியன் சிட்டிஸ்க்கே முதல்ல இருக்கா, கிளைமேட் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, அதை உருவாக்குறதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன இன்டர்வென்ஷன், பாலிசி லெவலில் இன்டர்வென்ஷன் என்னென்னா பிளான் பண்ணியிருக்கீங்கிறது என்னோட. சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்தவித பேரிடர் ஏற்பட்டாலும் அதை மீட்கிற வரைக்கும் கடந்த 3 ஆண்டு காலம் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. சென்னை ஒரு ரெசிலியன்ட் சிட்டியாக மாற்றுறதுக்கு நடவடிக்கை. குறிப்பாக அந்த அதிகமான மழை பெய்கிறப்போ அது தேங்காதவரை வாய்க்கால்கள் அமைக்கப்பட்டிருக்க ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி பேரிடர் ஏற்படுறப்போ அந்த பகுதியில் முதல்ல தடைபடுறது மின்சாரம் அதனால பாதிப்பு ஏற்படுறப்போ அதை தடுக்கிறதுக்காக இன்றைக்கு எல்லா இடங்களையும், சென்னையினுடைய முக்கிய எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா UGD கேபிள் அந்த தலைக்குள்ள மின்சார வயர்கள் செல்ற மாதிரி நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்க கார்பரேட் முதலாளிகள் செய்கிற தவறுகளால் பாதிக்கப்படுகிறது விளிம்பு நிலை மக்கள் தான். அதற்கு என்னங்கிறப்போ அதுக்கும் அந்த மாதிரி பேரிடரை பாதிக்காத வரைக்கும் நம்ம
தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னை போன்ற பெருநகர பகுதிகளில் பல ஆயிரம் குடியிருப்புகள் தமிழக வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமாக வீடுகளை கட்டி அவர்களுக்கு வழங்கி வருகிறார்கள். அதே மாதிரி கிராமப்புறங்களில் பல்வேறு இடங்களில் இன்றைக்கும் குடிசையில் இருக்கின்ற மக்கள் இது போன்ற பேரிடர்களில் பாதிக்கக்கூடும் என்பதற்காக இன்றைக்கு கலைஞரின் கனவு இல்லம் என்ற மகத்தான திட்டத்தின் மூலமாக இந்த ஆண்டு மட்டும் 1 லட்சம் வீடுகள், ஒரு வீடு 3.5 லட்சம் ரூபாய்க்கு கான்கிரீட் வீடுகள் கற்றுக் கொடுப்பதற்கு வீடுகள் கட்டப்பட்டு பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இப்படி நம் முதலமைச்சர் அவர்கள் சென்னையினுடைய அந்த கட்டமைப்பை பல்வேறு பணிகளை இன்றைக்கு மிக சிறப்பாக பல்வேறு துறை அதிகாரிகளோடு சேர்ந்து, அது மட்டுமல்ல யாரெல்லாம் முக்கிய அறிஞர்கள் கருத்துக்களை பெற்று அதனை மீட்டெடுக்கிறதுக்கான பல சிறப்பு கட்டமைப்புகளை நம் முதலமைச்சர் அவர்கள் சென்னைக்கு மேற்கொண்டார். கண்டிப்பாக சென்னை ஒரு ரெசிலியன்ட் சிட்டியாக மாறி இருக்கிறது, இன்னும் மாறும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ முதல் நம்ம ஐபிசிசி ரிப்போர்ட் நம்ம போகிறோம். ஸோ நம்ம எஸ்எஸ்பிஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் பாத்வேஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆஸ் சினரியோ, ஸோ நம்ம எந்த ஒரு காலநிலை மாற்றத்துக்கு எதுவுமே பண்ணலன்னா 8.5 அந்த பாத்வேஸ் சூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 8.5 ஆர்சிபி 8.5 சொல்லுவாங்க. ஆர்சிபி 6 இருக்குது, அதே மாதிரி ஆர்சிபி 4.5, ஆர்சிபி 2.6. ஸோ நம்ம எல்லா இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வரும்போது நம்ம வந்து அந்த குளோபல் வார்மிங் இது பண்ணி நெகட்டிவாக போகிறது தான் வந்து நம்ம ஆர்சிபி 2.6 டிகிரி. ஸோ இது என்னென்னா ஒரு ஸ்கொயர் மீட்டரில் எவ்வளோ வந்து வெப்பம் வந்து நமக்கு வரும். ஸோ இது வந்து 2.6 டிகிரி வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டரில். ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ நம்ம பார்க்கும்போது 8.5 வாட்ஸ் வந்து எமிட் ஆகும். ஸோ அப்படி இந்த மாதிரி சினாரியோஸ் வந்து நம்ம பாத்வேஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த பேஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த ஸ்டெப் ஸ்டடி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்க விரும்புகிறேன். இவங்க எடுத்துருக்கிற பேஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டடியில் டெம்னுவாங்க. இந்த எல்லா மாடலுக்கு பின்னாடியே வந்து டிஜிட்டல் எலிவேஷன், நம்ம தரைப்பகுதி எப்படி இருக்கிறதுன்றதை பார்ப்பாங்க. இதை வந்து ஒரு 5 மீட்டர் டெம் அலாஸ் பல்சர்ன்னு சொல்லிட்டு ஒரு டெம்மை வந்து எடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க மாடலிங்க்கு. அந்த 5 மீட்டர்ஸ் அவங்க இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி ஒரு 5 மீட்டருமே, ஸோ 5 மீட்டர் டெம் ரெசல்யூஷன்னா எரர் வந்து +or-5 மீட்டர்ஸ். ஸோ அப்படி பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட எரரே வந்து கிட்டத்தட்ட 2 மாடி வரைக்குமே நமக்கு வர மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதை எடுத்து ஃபைன் டியூன் பண்ணி அது 1 மீட்டருக்கு நாங்கள் இது பண்ணியிருக்கோம்னு சொல்லி அந்த ஸ்டடி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி சென்னை வந்து இது வரைக்கும் 7க்கு முழுகிறோம்ன்றதை வந்து நம்ப வேண்டாம். அது வந்து ஒரு தியரட்டிக்கலான ஸ்டடி தான். அதை ஒரு ஹை ரெசல்யூஷன் டெம்மை வச்சு அவங்க பண்ணலை. ஸோ அதனால் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, மயிலாப்பூர் எங்கள் ட்ரிப்ளிகன்லாம் எங்கள் வீடெல்லாம் முழுகிருமானா, கண்டிப்பாக முழுகிறதுக்கு ஒரு 2050 நம்மளும் இருந்தோம்னா, நான் திருப்பி வந்து சொல்கிறேன், அது மாதிரி வாய்ப்பு கிடையவே கிடையாது. அதனால் அச்சப்பட தேவையில்லை. அது ஒரு தியரட்டிக்கலான ஸ்டடி தான். அவங்க குறிப்பிட்ட பகுதிகளை, துறைமுகத்தை சொல்றாங்க, பள்ளிக்கரணை, அடையாறு போன்ற பகுதிகளை குறிப்பிடுறாங்க. அந்த 7% வந்து நீரில் மூழ்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பகுதிகள்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு என்ன மாறினதோட விளைவா இது நீரில் மூழ்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உங்களுக்கு நகர்ப்புறமாக்குதல் வந்து உலகம் பூராவே கடல் வாணிபம் அதிகமாக பெருக உலகராவே எல்லாமே கடலோர பகுதிகளில் தான் நகரம். நியூயார்க் ஆகட்டும், எந்த ஒரு பெரிய நகரமாக இருந்தாலும் கடலோரமாக. அதனால் உங்களுக்கு சென்னையாவது, கல்கட்டா, அந்த வெள்ளையர்கள் காலத்திலேயே பாம்பே, கல்கட்டா, சென்னையெல்லாம் வந்து பெரிய துறைமுகங்களாகி உலக துறைமுகமாக மாறிடுச்சு. அதனுடைய விளைவாக நகர்ப்புறத்தில் வந்து அந்த காலத்திலிருந்தே தொழிற்சாலைகள் அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஏற்றுமதிக்கு அவர்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு ஏற்றுமதிக்கு தரவான இடமா இருந்தது. ஆக நகர்ப்புறம் வந்து அதிகமாக நடந்தது. அவங்களுக்கு 1800க்கு பிற்பாடு சென்னை வந்து நகர்ப்புறம் வந்து அதிகமான பெருக்கம். பட்டணம் போனால் பழுத்திக்கலாம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கும் கிராமத்தில் உள்ள பேச்சு வழக்கு. ஆக எல்லாரும் பட்டணத்தை நோக்கி நகர்ந்ததன் காரணமாக சின்ன ஒரு பட்டணங்கிறது இன்றைக்கி வந்து உங்களுக்கு தாம்பரம் பரவிடுச்சு. இன்னும் ஒரு 20 ஆண்டு 30 ஆண்டுகளில் வந்து இது அச்சரப்பாக்கம் தாண்டி பாண்டிச்சேரியோடு இணையணும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கெல்லாம் கட்டுமான பணிகள் இன்றைக்கே நமக்கு அரசு வந்து மிகவும் எச்சரிக்கையாக வடிகால்களை கொடுக்கணும். அப்படி வடிகால்கள் நம்ம கொடுக்காமல் நம்ம ஒரு தவறான ஒரு கட்டமைப்பு இருந்தால் எதிர்காலம் இன்னும் இது பண்ணிருக்கோம். உங்களுக்கு இன்றைக்கி பள்ளிக்கரணை, வேளச்சேரி, கோவிலம்பாக்கம் வரையில் வந்து இது வந்து கோவளம் நீர்பிடிப்பு பகுதி. அந்த கோவளம் நீர்பிடிப்பை ஒரு கடந்த 50 ஆண்டுகளாக வந்து சரியாக பராமரிக்கலை. அதன் காரணமாக வந்துங்க நகர ஊடுருவல் வந்து கண்டமேதி வந்துருச்சு. அதனால் வந்து இப்போ இந்த கண்ணகி நகரெலாம் பார்த்தீங்கன்னா தரமற்ற குடியிருப்பு. ஆனால் அதற்கும் நம்ம வந்து அரசு வந்து வடிகாலம் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் எவ்வளவுதான் நீங்கள் கொடுத்தாலும் 20 சென்டிமீட்டருக்கு மழை வந்தால் அது வெள்ளத்தில் முழுகும், வேளச்சேரி முழுகும், மேடவாக்கம் முழுகும். இதில் வந்து இந்த கீழ்நிலை பகுதி உள்ள தட்டுகளில் உள்ளவங்க அந்த அக்டோபர் நவம்பரில் எச்சரிக்கையாக இருந்து வானிலை அறிக்கை என்ன சொல்லுகிறதோ, ஆரஞ்சு அலர்ட் அல்லது ஆரஞ்சு அளவு கொடுத்த உடனே அதிலிருந்து சிறிது ஒரு 2 வார காலம் வெளியேற்றமாக இருக்கிற வானிலை அறிக்கையை பொறுத்து அவர்கள் சிறிது வெளியேறுவது நல்லது. நீங்கள் பள்ளிக்கரணை,
புளியந்தோப்பு, இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஏரியாஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு நம்மளோட சென்னை பேசின் நமக்கு தெரியும், நம்ம எல்லாமே கிட்டத்தட்ட 6000 சென்னை சிட்டின்றது நமக்குள்ளே கிடையாது. நம்மள 3 நதிகள் இருக்கிறது. அடையார் நதி இருக்கிறது, கூவம் நதி இருக்கிறது, கொசத்தலையார் நதி இருக்கிறது. இது இல்லாமல் நதி இல்லாமல் பண்ணுற ஒரு கோவளம் பேசின்னு நமக்கு இது இருக்குது. இதன் கிராஸ் கட் பண்ணி பக்கிங்ஹாம் கெனால்னு ஒரு கெனால் போகிறது. ஸோ ஆந்திராவிலேருந்து நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்தலையார், ஸோ கிட்டத்தட்ட 6000 ஸ்கொயர் கிலோமீட்டர் நம்மளோட பேசின் ஏரியான்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் அந்த 6000 ஸ்கொயர் கிலோமீட்டர், சென்னை நகரமானது 426 ஸ்கொயர் கிலோமீட்டர் மட்டும்தான். ஸோ இங்கேருந்து பெய்கிற மழை எல்லாமே எங்கே வருதுன்னா கடைசியில் 4 எக்ஸிட். ஸோ இந்த 4 எக்ஸிட் பார்த்தீங்கன்னா எண்ணூர் பக்கத்தில் ஒரு எக்ஸிட் இருக்குது, நேப்பியார் பிரிட்ஜ் பக்கத்தில் ஒரு எக்ஸிட், கூவம் நதி இருக்கிறது, அடையார் க்ரீக்கில் நம்ம பார்த்து இந்த வேளச்சேரி பள்ளிக்கரணையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒக்கியும், அந்த பள்ளிக்கரணை மார்ஷ் வழியாக வந்து ஒக்கியும் மடுவுன்னு ஒரு சின்ன ஒரு ஏரியாவில் தாண்டி பக்கிங்ஹாம் கெனால் கால்வாய் மூலமாக கோவளமில் போய் நம்ம கலக்கிறத பார்க்குறோம். ஸோ பேசின் வைஸ் நம்ம பார்த்துக்கணும். 6000 ஸ்கொயர் கிலோமீட்டரான ஏரியாவில் மழை பெய்கிற ஏரியா தண்ணி எல்லாமே எங்கே வருதுன்னா இந்த 4 இதில் தான் எக்ஸிட் இருக்குது. ஸோ இப்போ மிச்சாங் புயல் மாதிரி ஒரு பெரிய ஒரு மழை எல்லா இடங்களிலுமே நம்ம கிட்டத்தட்ட 250-400 மில்லிமீட்டர் கிட்டத்தட்ட ஈவெண்ட் வைஸ் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்க வேண்டாம். அந்த 3ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி 20 மூவிங் 24 ஹவர்ஸ் நம்ம சொல்லுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400லேருந்து 450 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறத பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் நம்ம வந்து அப்படியே நீங்கள் அம்பத்தூர் மேலேருந்து நம்ம ஆவடியிலேருந்து வரும்போது நல்ல ஸ்லோப் இருக்கும். அந்த திருமங்கலம் அண்ணா நகர் பக்கத்தில் இருந்து வந்து கடைசி ஸ்லோப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோப் இருக்காது. ஸோ அண்ணா நகர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மீட்டர் கூட நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஸ்லோப் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் நம்ம இருக்கிறோம். ஸோ பெரிய மழை பெய்யும் போது அதுக்கு டைம் எடுக்கும். வடிந்து கடைசியாக இந்த நீரானது வந்து எங்கே போகணும்னா லோவஸ்ட் பாயிண்ட் வந்து நதி தான். ஸோ இந்த 4 எக்ஸிட்டில் போகணும். அதுலேயும் பிரச்சனையானது பக்கிங்ஹாம் கெனாலில் அந்த சவுத் அந்த கோவளம் வடிகால் அந்த எல்லா என்டையர் பள்ளிக்கரணை, ராம்நகர், மடிப்பாக்கம் இந்த தண்ணி எல்லாமே அந்த பள்ளிக்கரணை மார்ஷ்க்கு வந்து சேர்ந்து சின்ன ஒரு வடிகால் அந்த ஒக்கியம் வடிகால் சேர்ந்து அந்த பக்கிங்ஹாம் கெனாலோட கேரிங் கெப்பாசிட்டி ரொம்ப சின்ன, அது நேச்சுரல் நேவிகேஷன் கெனால், அது வழியாக சென்று கடைசியில் கோவளமில் போகணும். ஸோ நிறைய பிரச்சனைகள், 3 நதி இருக்குது, இது மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான மார்ஷ் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ நமக்கு எல்லாருக்குமே 2-3 மலை பார்த்துட்டோம். இப்போ 2015 அடையார் வதிகாலில் அதிகபட்சமான வளர்க்கார மழை நம்ம பார்த்தோம். அன்று கிட்டத்தட்ட நமக்கு முடிச்சூர் பகுதியிலலாம் 500லேருந்து 600 மில்லிமீட்டருக்கு மழை பதிவானு பார்த்தோம். அதே நகரத்து பகுதியில் 300 மில்லிமீட்டர் மழையானு பார்த்தோம். மிச்சாங் புயல் அப்படியே கொஞ்சம் கூவம் பகுதியில் அதிகமான மழை பார்த்தோம். நகரம் முழுவதுமே 450லேருந்து 500 மில்லிமீட்டர் மழை பதிவானது பார்த்தோம். ஸோ அந்த டைம், ஸோ தேர் வில் பி சம் டிலே. நமக்கு அதே நேரத்தில் ஒரு புயல் மாதிரி நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஸ்டார்ம் சர்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர்லேருந்து 1.5 மீட்டர் வரைக்கும் நமக்கு ஸ்டார்ம் சர்ஜ் வரும் நம்ம ஹிஸ்டாரிக்கலாக எடுத்து சென்னை பார்க்கும்போது. ஸோ இங்கேருந்து தண்ணி போகும்போது அது தாண்டி கிட்டத்தட்ட 5 மீட்டருக்கு நமக்கு வந்து பில்டப் ஆகும். ரிவர்லேருந்து அந்த நதியில் அதெல்லாம் வந்து தாண்டி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இம்பிடன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம், ஸோ நம்மளால் வந்து ஒரு 15 சென்டிமீட்டர் வரைக்கும் தாங்க முடியும். 20 வரைக்கும் ஓகே, 20 வந்தால் ஒரு நாள் கண்டிப்பாக தண்ணி நிற்கும். 300 மில்லிமீட்டர் அதாவது 30 சென்டிமீட்டர் மழை வந்தால் கண்டிப்பாக நமக்கு அந்த பள்ளிக்கரணை மார்ஷ் ஏரியா, புளியந்தோப்பு ஏரியா, ஸோ அதே மாதிரி முடிச்சூர் பகுதிகள், நம்ம ஆவடி பகுதியில் பருத்திப்பட்டு, திருவேற்காடு, அந்த முகலிவாக்கம் பகுதிகள், இந்த மாதிரி போரூர் சர்ப்ளஸ்லேருந்து, ஸோ எங்கெங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்குதோ அதுக்கு அருகே உள்ள பகுதிகள்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி கண்டிப்பாக தேக தான் போகிறது. ஸோ மழை பெய்ந்தால் இந்த இடம் வந்து நமக்கு சொல்லிடலாம் 40 சென்டிமீட்டர் வந்துச்சுன்னா 4 நாள் கண்டிப்பாக தேங்க தான் செய்யும். ஏன்னால் அந்த மாதிரி பிரச்சனை நமக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஃபேக்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறோம். மழைநீர் வடிகால்ன்றது வந்து ஒரு ரோடுக்காக போடுறது. இப்போ 40-50 மில்லிமீட்டர் அது ரிட்டர்ன் பீரியட்னு சொல்லுவாங்க. 2 இயர் ரிட்டர்ன் பீரியட், 5 இயர் ரிட்டர்ன் பீரியட். நீங்கள் ஒரு 400 மில்லிமீட்டர் பெய்கிற நம்ம மிச்சாங் புயலுக்காக நம்மளை வந்து வடிகால் போட முடியாது. ரோடு ஃபுல்லாக தோண்டிட்டு நீங்கள் உள்ள ட்ரெயின் தான் நம்ம போடணும். ஸோ அது ஃபீஸிபிளே கிடையாது. ஸோ ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர மழைக்கு நம்மளால் வந்து வடிகால் போட முடியாது. ஸோ மக்களானவங்க அடுத்து நம்ம பெருமழை வரும்போது இந்த மாதிரி ரிப்போர்ட்டெல்லாம் நம்ம நம்பாமல், நமக்கு தெரியும் போன்ற மலையில் எங்கே தண்ணி தேங்கியிருக்கு, இந்த மலை எப்படி நம்மளுக்கு தேங்கியிருக்குன்னு தெரியும். ஸோ அந்த ஏரியாவில் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம 30 சென்டிமீட்டர் மழை பெய்ய போதா, ஓகே நாளைக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்களா, நமக்கு 2 நாள் 3 நாள் தண்ணி நிற்கும். ஸோ எல்லாமே அரசுக்கிட்டே இல்லாமல் நமக்கே நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஏரியாவில் எப்படி மழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஒரு தற்காரமாக இருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நம்ம போகிற அந்த 8.5 சினாரியோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாடலிங் ஸ்டெப் பண்ணியிருக்கிறதும் அந்த 8.5 and 4 இந்த சினாரியோக்கு தான் அவங்க மாடலிங் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த 8.5 சினாரியோனா அந்த வார்மிங் பை ஆல்மோஸ்ட் 5.4 டிகிரி
நம்ம 1 டிகிரி முன்ன பின்ன வந்தாலே லானினா எல்னினோன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 5.4 அப் டு மேக்ஸிமம் 5.4 டிகிரி வார்மிங் வந்து ஒரு அன்ரியலிஸ்டிக் வார்மிங்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம நிறைய எல்லா நாடுகளுமே அந்த எமிஷன்ஸை கட் பண்ணுறதுக்கு ஸ்டெப் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஸோ அந்த அன்ரியலிஸ்டிக் சினரியோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த பாத்தையை நம்ம சூஸ் பண்ணுறது, உலகம் சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி தான். மேபி அந்த ஆர்சிபி 4.5, அதாவது ஒரு சதுர அடிக்கு 4.5 வாட்ஸ் வந்து எமிட் பண்ணுறோம். அந்த ஒரு சினாரியோ R6 அந்த மிட்வே தான் நம்ம எடுப்போமே தவிர அந்த 8.5 சினாரியோ நம்ம எடுக்க மாட்டோம். சார் இன்னொன்று சொன்னார், நம்ம கார்பன் சிங்க்ரேஷன் நம்ம சொன்னோம். நம்ம அரசாங்கம் பார்த்திங்கன்னா நமக்கு சென்னையில் பார்த்திங்கன்னா தொல்காப்பிய பூங்கான்னு ஒரு பெரிய ஒரு பூங்கா உருவாக்கி இருக்கிறது. நாங்கள் வந்து இந்த கார்பன் சிக்ரேஷன் ஸ்டடி அதில் வந்து எவ்வளோ வந்து நம்ம கார்பன் வந்து அப்சர்வ் ஆகுது, எவ்வளோ கார்பன் சிங்கை ஆக்ட் பண்ணுது அப்படின்றது நம்ம க்ரீன் லங் ஸ்பேசஸ். ஸோ நம்ம தமிழகம் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு அந்த நெட் எமிஷன் நம்ம எவ்வளோ எமிட் பண்ணுறோம், எவ்வளோ வந்து நம்ம சிங்க் பண்ணுறோம், அந்த நெட் ஜீரோ வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு இப்போ மெட்ராஸ் ரேஸ் கிளப்பில் கூட இன்றைக்கி நேற்று வந்து அது ஒரு க்ரீன் லங் ஸ்பேஸாக மாற்றலாம். நம்ம வந்து சிட்டிக்குள்ளே வந்து ஒரு பெரிய பார்க் மாதிரி நம்ம பண்ணலாம், சென்ட்ரல் பார்க் மாதிரி நம்ம நியூயார்க்கில் இருக்க மாதிரி ஒரு பெரிய பார்க் பண்ணலான்றாங்க. நிஜமாக அந்த மாதிரி அது கமர்ஷியலாக மாற்றாமல் அந்த மாதிரி ஒரு க்ரீன் ஸ்பேசஸ் எல்லாம் ஃபர்தராக நம்ம பண்ணோம். ஏன்னா அர்பன் ஹீட்டல் எஃபெக்ட் நம்ம இருக்கிறத பார்க்குறோம். சென்னையானது பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தீங்கன்னாலும் போய் ஒரு மண் எடுத்துகிட்டு வரனா உங்களால் எடுத்துகிட்டு வர முடியாது. எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து சிமெண்ட் தரையோ பேமெண்ட் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்லி நம்ம எல்லாமே வந்து இந்த குளோபல் வார்மிங் தவிர இன்னொன்று நம்ம நகரங்களில் முக்கியமாக இருக்கிறது வந்து இந்த ஹீட் ஐலண்ட் எஃபெக்ட் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ நகரமானது சூடு அதிகமாக தான் இருக்கும். ஸோ எல்லா ஹீட்டுமே ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்லி சுற்றி இருக்கிற நகர பகுதியோட நம்ம பகுதி வந்து அதிகமாக வெப்பம் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இது மாதிரி ஒரு லங் ஸ்பேசஸ் இருக்கும்போது நீங்கள் ஒரு வேளச்சேரியில் நம்ம கிண்டி பக்கத்தில் நீங்கள் போகும்போதும் இதுவே மணலி பக்கத்தில் போகும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த நல்லாவே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்கள் சில். ஸோ அந்த மாதிரி மரங்கள் நிறைய லங் ஸ்பேசஸ் நம்ம கிரியேட் பண்ணாலே ஃபஸ்ட்டு சிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். சிட்டியை வந்து நெட் ஜீரோ ஆக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் ஸ்டேட், அந்த மாதிரி ஒரு நம்ம விஷனாக நெட் ஜீரோவுக்கு நம்ம அச்சீவ் பண்ணிட்டாலே நம்ம வந்து நம்ம சைடில் வந்து நம்ம இதை வந்து நம்ம பண்ணியிருக்கோம்னு சொல்லலாம். எத்தனை சென்டிமீட்டர் மழையை வந்து சென்னை நகரம் வந்து தாங்கி என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் இதுலேயே பார்த்துருக்கோம் 15 வரைக்கும் நம்மளால தாங்க முடியும். 15 சென்டிமீட்டர் மழை பெய்தால் ஒரு 6 மணி நேரம். ஏன்னா அந்த ஃப்ளட்டிங்க்குன்னு ஒரு டெஃபினிஷன் கிடையாது. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க மழை பெஞ்ச உடனே அப்படியே தண்ணி போயிடணும்னு நினைக்கிறாங்க. அது எந்த நகரத்துலையுமே எவ்வளோ டெவலப்ட் அங்கடியும் நடக்காது. ஸோ நமக்கு இப்போ எல்லா இன்டென்ஸ் ரெயின்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிட்டத்தட்ட 30-40 நிமிஷத்துல 50-60 மில்லிமீட்டர் மழை டக்குன்னு பெய்து இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஒரு குறுகிய நேரம் ஒரு 1 ஹவர் அந்த ஸ்டாக்னேஷன் அந்த வடிகாலில் போகிறது. ஏன்னா நான் போய் சொல்லியிருக்கேன் பயங்கர ஃப்ளாட் சர்ஃபேஸ். நீங்கள் டெல்லியோ மும்பையோ இல்லை ஹைதராபாடையோ நம்ம கம்பேர் பண்ண முடியாது. நம்ம அப்படியே நீங்கள் அந்த டிநகர் பகுதியிலேருந்து இது வரைக்கும்லாம் பார்த்தீங்கன்னா வரைக்கும் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ நமக்கு அந்த டைம் தேவைப்படுறதுக்கு அந்த வடிகால் மூலமாக நிறைய இருக்குது. ஸோ அதுக்குலாம் ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் ஸ்டாக்னேஷன் இருக்கும். அதை நம்ம ஃப்ளட்டிங்னு நீங்கள் என்ன தான் யூடியூப்பில் எப்படி எடுத்து போட்டாலுமே அது ஃப்ளட்டிங்னு நம்ம டெஃபினேஷன் எடுத்துக்க முடியாது. ஒரு 6 மணி நேரம் 150 மில்லிமீட்டர் மழை பெய்யும் போது கண்டிப்பாக 6 மணி நேரம் மழை தண்ணி நிற்கும். மேபி 200 மில்லிமீட்டருக்கு மேலே போகும்போது கண்டிப்பாக ஒரு நாள் தண்ணி சில இடங்களில் நிற்கும். பெரிய மழை அந்த கேட்ச்மெண்ட் வைட் ஸ்ப்ரெட் ஏரியா எல்லா இடங்களிலும் பெரிய மழை பெய்யும் போது கண்டிப்பாக 400 மிச்சாங் மாதிரி போகும்போது நமக்கு எல்லாமே நம்ம ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது எந்தெந்த ஏரியா வந்து நம்ம கிரிட்டிக்கல் ஏரியா, பர்டிகுலராக மார்ஷ்லேண்ட் ஏரியா. ஏன்னா அந்த மார்ஷ் ஒரு பெரிய தீர்வு தேவை. அதை வந்து கவர்மெண்ட் வந்து அது டிசிஷன் எடுக்கணும். அந்த மார்ஷ்லேருந்து எப்படி தண்ணி வந்து ஒக்கியமடு வழியாக அந்த பக்கிங்ஹாம் கனால் போகிறது. ஏன்னா அவ்வளோ தண்ணியுமே எடுத்துக்கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பைப் தான் இருக்கும். அந்த வேளச்சேரி அந்த பைப் வழியாக சென்று தான் அந்த தண்ணி வந்து அந்த மல்லிகலை மார்ஷ்கில் போகிறது. ஸோ மார்ஷையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அதே நேரத்தில் ஒரு ஃபீஸிபிள் சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம என்விரான்மெண்டலாக ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஸோ இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரெசிலியன்ட் ப்ரொபோசல்ஸ். நம்ம தண்ணீர் குடிநீர் கூட பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி நமக்கு செம்பரம்பாக்கம் இல்லைன்னா நமக்கு என்ன பண்ண அந்த மாதிரி நம்ம ஒரு கிளைமேட் ரெசிலியன்ட் சிட்டியாக நம்ம மாறணும். இருக்கிற மீறி உள்ள நீர்நிலைகளை கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் கனெக்டிவிட்டி. முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவடியிலேருந்து பார்த்தீங்கன்னா பருத்திப்பட்டு ஏரியிலேருந்து கோலடி லேக்கு வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும். அங்கேருந்து திருவேற்காடு ஏரிக்கு ஒரு அந்த மாதிரி கனெக்டிவிட்டி எல்லா சர்ப்ளஸ் ஏரியுமே நம்ம எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஏன்னா 2 ஏரிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரி முங்கி ஃபுல்லாச்சுன்னா அது அப்படியே ஸ்பில் ஓவர் ஆகி நமக்கு அந்த இடத்துல ஃப்ளட்டிங் தான் ஆகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த சர்ப்ளஸ் நீங்கள் சித்தலப்பாக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு அந்த அவங்களோட அந்த அங்கே சுற்றி இருக்க மக்கள் வந்து அந்த லேக்கை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஃபைட் பண்ணி அந்த லேக்கை ப்ரொடெக்ட் பண்ணி அந்த சர்ப்ளஸ் வேரை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. 2015 அவ்வளோ அஃபெக்ட் ஆன அந்த சித்தலப்பாக்கம் ஏரி வந்து 2023 வந்து அதே கோவளம் பேசினில் தான் அதுவும் இருக்கிறது. ஆனால் அஃபெக்ட் ஆகவில்லை. ஏன்னா சர்ப்ளஸ் கனெக்டிவிட்டி இருந்தது. ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த லேக் கனெக்டிவிட்டி சர்ப்ளஸ் இருக்குதோ அந்த கனெக்ட் பண்ண வேண்டும். அதே மாதிரி ஹீட் ஐலண்ட் எஃபெக்ட் நம்ம வந்து கருப்பு கலர் ரூஃப்லாம் அடிக்கக்கூடாது. ரிஃப்ளெக்டிவ் பெயிண்ட்ஸ். ஸோ வெள்ளை கலர் பெயிண்ட் அடித்தாலே நிறைய ரிஃப்ளெக்டிவிட்டி வந்து அந்த ஹீட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் நம்மளால் யாரெல்லாம் வீடு மரம் நட முடியுமோ சின்ன சின்ன மரங்கள். ஸோ அந்த மாதிரி அவங்க வீட்டில் இடம் முன்னாடி இடம் இருந்தால் ஸோ மக்களும் அவங்க வந்து ஒரு மரத்தை வளர்த்து பார்த்தீங்கன்னா நான்
ஒரு பலாமரம் வைத்திருக்கேன், கிட்டத்தட்ட 15 ஆண்டு வைத்திருக்கேன். ஸோ ஃப்ளாட்ஸில் தான் இருக்கிறேன். நீங்கள் அதை பார்க்கும் போதே நமக்கு அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்கும். சின்ன 15 ஆண்டு ஆச்சு அது முதல் காய் கொடுக்கறதுக்கு. பட் இருந்தாலும் அதை பார்த்து அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவங்களால அந்த பண்ணும்போது அது கியூமுலேட்டிவாக பார்க்கும்போது அது பெரிய இதுவாக பார்க்கணும். இது எல்லாமே நம்ம வந்து மக்கள் தான். உங்கள் வீட்டு முன்னாடி ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு கார்ப்பரேஷன் வந்து செடி வச்சுட்டு போனாங்கன்னா அதை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், அதை பாருங்கள், அதுக்கு தண்ணி ஊற்றுங்க, நீங்கள் அந்த மரம் வளர்றதை பாருங்கள், உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி அது ஒரு கியூமுலேட்டிவ் எஃபெக்டாக தான் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகே சார், ஜனவரி மாதத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். வெயில் அடிக்கிற நேரத்தில் மழை பெய்யுது, மழை பெய்யுற நேரத்தில் வெயில் அடிச்சிட்டு இருக்கு. ஒரு கணிக்க முடியுதா இந்த மாதம் இப்போ டிசம்பர் நவம்பர் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மழையோ ஒரு புயலோ வெள்ளமோ ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டு? சில மலைகளை வந்து நம்ம இப்போ புயல் சார்ந்த மழை நமக்கு தெரியும். இப்போ மிச்சாங் புயல் அப்போ நமக்கு தெரியும், ஒரு காற்றழுத்த பகுதியோட மழை வரும்போது அதிகபட்சமான மழை வரும்னு நமக்கு தெரியும். இப்போ 400 மில்லிமீட்டர் கிட்டத்தட்ட வரும்ன்றது ஆல்மோஸ்ட் நீங்கள் சொல்லணும்னு கிடையாது. கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த மிச்சாங் புயல் அப்போ நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி நீங்கள் டவுன் சவுத் நீங்கள் காயல்பட்டினத்தில் பார்த்துருக்கீங்க, கிட்டத்தட்ட 98 சென்டிமீட்டர் மழை ஒரே நாளில் 96 சென்டிமீட்டர் நினைக்கிறேன் மழை பதிவானதை நம்ம பார்த்தோம். அந்த ஈஸ்ட் கோஸ்ட் நீங்கள் கடைசி எந்த ஸ்டேட் வேணால் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஆந்திரா, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், ஈஸ்ட் கோஸ்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான மழை வந்து அந்த காயல்பட்டினம் மழை தான். புயல் கிடையாது, காற்றழுத்த பகுதி கிடையாது, வெறும் ஒரு மேலடுக்கு சுழற்சி, அங்கேயே நின்று 4 நாள் நம்ம மழை. ஸோ அந்த இது வந்து ஒரு நாள். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் நமக்கு லீட் கிடைக்கும். பட் அன்றைக்கி நம்ம காயல்பட்டினம் பகுதிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 நாள் முன்னாடி ஒரு பெரும் மழை வரப்போகுதுன்றது அன்றைக்கி தெரிஞ்சிருச்சு நமக்கு. ஸோ சம்டைம்ஸ் லீட் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஒரு பெரிய சிஸ்டம் வரும்போது, புயல் மாதிரி ஒரு பெரிய சிஸ்டம் வரும்போது நமக்கு ஒரு 4-5 நாள் நமக்கு லீட் டைம் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மழை கணிக்க முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக கணிக்க முடியும். பட் 100% இயற்கையை வந்து நாளைக்கு 100 மில்லிமீட்டர்னா 100 மில்லிமீட்டர் தான் பெஞ்சிடணும்னு கிடையாது. ஸோ மழையை வந்து கணிக்க முடியும், பட் நாட் எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம எக்ஸாக்டாக கிரெடிட் பண்ண முடியாது. பட் நம்மளை ஆல்மோஸ்ட் 24 ஹவர்ஸ் வரும்போது நம்ம ஆல்மோஸ்ட் 90% அன்றைக்கி நம்ம லீட்ல டைமில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம். மக்களுக்கு ஒரே கேள்வி தான், மழை வெள்ளம் புயல் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. வடகிழக்கு பருவமழைனாலே காற்றழுத்த பகுதி சார்ந்த மழை தான். ஸோ புயல் சார்ந்த மழை தான். நீங்கள் தூத்துக்குடி எடுத்துக்கலாம், கடலூர் எடுத்துக்கலாம், நாகப்பட்டினம் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ளட்ஸ்ன்றது மேலே உள் மாவட்டங்களில் பெருசாக ஜூன் டு செப்டம்பர்லாம் வேறு எங்கேயும் வந்தது பாருங்க. ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இப்போ வால்பாறை பகுதி, கன்னியாகுமரி பகுதி, நீலகிரியில் குடலூர், பாண்டலூர் அந்த பகுதிகள் தான். வேறு எங்கேயும் பெரிய மழை வந்து பெரிய வெள்ளம் வந்ததுனால நீங்கள் ஹிஸ்ட்ரியில் இருக்கவே இருக்காது நீங்கள் ஜூன் டு செப்டம்பர் பொறுத்த வரைக்கும். ஸோ பெரும் மழைன்றது நம்ம அதுக்கப்புறம் நம்ம வடகிழக்கு பருவமழை போது பொதுவாக பார்த்தீங்கன்னா கடலோர பகுதிகள் மட்டும்தான். நீங்கள் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து நீங்கள் தூத்துக்குடி, நீங்கள் அப்படியே நீங்கள் மேலே போனீங்கன்னா நமக்கு நாகப்பட்டினம், நமக்கு வந்து கடலூர், பாண்டிச்சேரி, நம்ம அதுக்கு மேலே சென்னை எடுத்துக்கலாம். ஸோ இந்த பகுதிகளில் தான் பெருமான இது பார்க்குறோம். ஸோ காற்றழுத்த பகுதிகள் அது புயல் வரும்போது அந்த கனமழை கண்டிப்பாக இருக்கும். ஸோ எல்லா சீசன்லேயுமே காற்றழுத்த பகுதியோ புயலோ நம்ம நோக்கி வந்தால் கண்டிப்பாக மழை இருக்கும். ஒரு சில இடங்கள் இப்போ 2022 நமக்கு சீர்காழி பார்த்தோம், அது சின்ன ஒரு காற்றழுத்த பகுதி தான். 550 மில்லிமீட்டர், கிட்டத்தட்ட 500 மில்லிமீட்டர் மழை பதிவானது பார்த்தோம். ஸோ எவ்ரி இயர் ஒரு 50 சென்டிமீட்டர்னு சாதாரண மழை கிடையாது. கிட்டத்தட்ட நீங்கள் இந்த காயல்பட்டினம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆனுவல் ஒரு வருஷத்து ஆண்டோட மழையே 600-700 மில்லிமீட்டர் தான். ஸோ ஒரு ஆண்டோட மழை ஒரு நாள் அங்கே கிடைத்திருக்கிறது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆகிறத நம்ம அடிக்கடி பார்க்குறோம். ஸோ ஏன்னா நம்ம அபண்டன்ட் எனர்ஜி இருக்குது. ஒரு வார்ம் ஏர் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் ஹோல்ட் மோர் மாய்ஸ்சர். ஸோ நம்ம வெப்பம் அதிகரிக்க இட் கேன் டம்ப் மோர் ரெயின்ஸ். ஸோ இந்த கான்செப்டில் பார்க்கும்போது நம்ம வருகின்றதுல நிறைய எக்ஸ்ட்ரீம்ஸ் பார்க்க தான் போகிறோம். காற்றழுத்த பகுதி வரதான் போகுது, புயல்களும் வரதான் போகிறது. அது எங்கே போகிறதோ, அது கடலூருக்கு போன ஆண்டு நமக்கு சென்னைக்கு வந்து இந்த ஆண்டு கடலூரா நாகப்பட்டினமான்றது நம்ம அருகே வரும்போது நம்ம சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு வடகிழக்கு பருவமழை, அதுவே தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அந்த நீலகிரி மற்றும் வால்பாறை மற்றும் கன்னியாகுமரி பகுதின்னு எடுத்துக்கலாம். UNFCCC அப்படிங்கிற ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். அதுபடி வந்து 1.5 டிகிரி செல்சியஸ் தான் நம்ம டார்கெட் குளோபலாக செட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு கிராஸ் நேஷ்னல் இஷ்யூ. இது ஒரு நாடு வந்து மட்டும் எதாவது மெஷர் எடுத்தால் சரியாகிற விஷயம் கிடையாது. எல்லா நாடுகளும் கூட்டாக சேர்ந்து சரி பண்ணுற விஷயந்தான் இந்த இஷ்யூ. பிரதானமாக எதை நோக்கி போகிறாங்கன்னா ஜிடிபி இந்த ஒரு மெஷரை நோக்கி தான் எல்லா நாடுகளும் நகர்றாங்க. இந்த ஜிடிபி மெஷர் இல்லாமல் வேறு என்னென்ன மெஷர்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து கம்பெனிஸ் வந்து வரும்போதோ கன்சிடர் பண்ணுங்கிறது எங்கள் கோரிக்கை. கன்சிடர் என்னென்னலாம் பண்ணுறாங்க, என்னென்ன மெஷர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணுறாங்கங்கிறது என்னோட கேள்வி. உங்களுக்கு அருமையான கேள்வி தம்பி நீங்கள் கேட்டது. உலகம் பயப்படுது, பேரிடர்கள் அதிகம் வருது, காலநிலை மாற்றம், அதெல்லாம் விவாதிச்சிட்டோம். நீங்கள் சொன்னது வந்து நம்மளுடைய பொருளாதாரங்களை வந்து காலநிலையை வைத்துத்தான் நம்ம நிர்ணயிக்கப்பட வேணுங்கிறது தான் இன்றைக்கி உள்ள ஐநா அங்கத்தினுடைய இது. முதல் வந்து 2015 நியூயார்க் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பிளான், SDG சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா
எல்லாத்தையும் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி மட்டும் பத்தாது, மக்கள் வளர்ச்சியும் வேணும், இயற்கை வளர்ச்சியும் வேணும், அதாவது என்வாயர்மெண்டல் வளர்ச்சியும் வேணும், எக்கனாமிக் வளர்ச்சியும் வேணும், மக்களும் வளர்ச்சியும் பாதுகாப்பும் வேணும். இதுதான் SDG. அதுக்குள்ளே வந்து நிறையா 17 இலக்குகள் இருக்குது, 274 அம்சம் இருக்குது. இந்த அம்சங்களெல்லாம் வளர்ச்சி 2015 மார்ச் மாதம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலுங்கிறதுல நீங்கள் சொன்ன GDP வந்து அதுக்குள்ளே அடங்கும். GDPயை தனியாக எடுத்து பிரித்து முடியாது, யாரும் பழைய காலம் மாதிரி இந்தியாவில் பிரித்து மேய முடியாது. SDG குரூப்புக்குள்ளே வரணும். இரண்டாவது வந்து 2015 டிசம்பரில் பாரிஸ் அக்ரிமெண்ட். பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் என்ன சொன்னதுன்னு கேட்டிங்கன்னா, SDG ஃபாலோ பண்ணி காலநிலை மாற்றத்தை நாம் வந்து சீர்பட செய்ய வேண்டும். அதற்கு 2 வழி. ஒன்று, 2030க்குள் எரிசக்தியை வந்து நிலக்கரி பெட்ரோலியம் இல்லாத நிலக்கரி சக்தியை, அதாவது சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, அதாவது காற்றாலைகள், சூரிய ஒளி சக்தி, நீர் ஆதாரங்கள்லேருந்து டைடல் வேவு, ஹைடல் ப்ராஜெக்ட், நீர்வீழ்ச்சி, இந்த மாதிரி எல்லா வகையிலும் நமது வந்து 2030க்குள் 45% எரிசக்தியை குறைத்தல். அது பாரிஸ் உடன்பாடு பிரகாரம் நம்ம இந்தியா பிரதமர் கையெழுத்து போட்டிருக்காரு. 2வது வந்து அமைச்சருடைய பகுதி கார்பனை அமிழ்க செய்தல். கார்பன் என்ஹான்சிங் கார்பன் சிங்க்னு சொல்லுவாங்க. கார்பன் அமிழ்தல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகமான மரங்களை நட்டோம்னா எரிசக்தி குறையில குறைச்சிடுறோம் 45%. அடுத்த ஒரு புனிதமான செயல் என்னன்னா, கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சக்கூடிய ஒரே ஒரு மனிதர் இருக்காருன்னா அவர் மரம் தான். சராசரியாக நம்முடைய பூமத்திய ரேகையில் உள்ள ஒரு மரம் வந்து 34 கிலோ வரலும் உறிஞ்சும். 34 கிலோ உறிஞ்சிட்டு 34 கிலோ ஆக்சிஜன் கொடுக்கும், சரியாக கொடுக்கும். ஆக இந்த மரங்களை நட்டு, அதிகமான மரங்களை நட்டு, அது பிரகாரம் 2.23 பில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை நாங்கள் இந்தியா குறைச்சிட்றோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு 1.8 மில்லியன் டன்ஸ் குறைக்கணும். அதற்கு வந்து நமக்கு இன்னும் 33% இலக்கே நம்மகிட்ட இல்லை, 20% இலக்கில் இருக்கிறோம் மொத்த வனப்பகுதியில். அதற்கு 33% உயர்த்தணும். அதே நேரத்தில் இந்த பகுதிகளுக்குள்ள இன்னும் அதிகமான அடற்காடுகள் உண்டு பண்ணி கார்பன் அமிழ்தல்னா கார்பனை உறிஞ்சி மரம் வந்து பட்டை மரம் அதனுடைய பகுதிகள் இலை தலையெல்லாம் வந்துடுது. அதுக்குள்ளே கார்பன் டை ஆக்சைடு வானிலையில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு அது உள்ளே இருக்குது. அதுலேருந்து தான் குளுக்கோஸ் தயாராகுது. இப்போ அது எல்லாம் இறந்து மண்ணுக்கு போச்சுன்னா, அந்த இலை தலை எல்லாம் மண்ணுக்கு போச்சுன்னா, அந்த வானமண்டலத்தில் கார்பன் வந்து மண்ணுக்கு போயிடும். எவ்வளவுக்கு மண்ணில் போய் அமிழ்தோ அவ்வளோ தூரம் நன்மை பயக்கும். மண் வளமும் பெருகும், நீர் வளமும் பெருகும், வேளாண்மையாக இருந்தாலும் வனப்புறமும் அதிகமாக பெருகும். ஆக கார்பன் அமிழ்வு, என்ஹான்சிங் கார்பன் சிங்க் 2 to 3 பில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னு நம்ம இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்கோம். தமிழக அரசு அதில் அதிகமான விரைவான கவனம் இப்பொழுது. அதற்குண்டான தனித்தனி துறை அமைச்சர் மட்டும் அவருக்கு கீழே வந்து முதல்ல வந்து கிரீன் இந்தியா மிஷன்ங்கிறது, வெட்லேண்ட் மிஷன் அப்படிங்கிற பல வகையான தமிழக அரசு முன்னோடி. இதை வந்து நம்ம இன்னும் எடுத்து சொல்லலை சரியா. இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சரே வந்து எடுத்து சொன்னதுனால முதல்ல அவருக்கு என்னுடைய நன்றி. இன்னும் நம்ம நல்லா எல்லாரும் வாழணும், சிறப்புடன் இயற்கையை மேலாண்மை செய்து காலநிலையிலிருந்து நம்ம மேலாண்மை செய்யணும். 2030க்குள்ளாக நாம் பயன்படுத்துகிற மின்சாரத்தை ரெனபிள் எனர்ஜியாக 43% அடையணும் அப்படிங்கிறது இன்றைக்கு இந்தியாவில் நம்ம இலக்காக வச்சுருக்கோம். அதுக்கு வந்து நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை கையில் எடுத்திருக்கார். குறிப்பாக முதல்ல வந்து சோலார் எனர்ஜி. இன்றைக்கி எல்லா இடங்கள்லையுமே பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் சோலார் எனர்ஜி போட ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரே நாள் மட்டும் 5979 மெகாவாட் மின்சாரம் சோலார் மூலமாக பெறப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி காற்றாலை மின்சாரம், அதே மாதிரி கிரீன் ஹைட்ரஜன், அதன் மூலமாக தொழிற்சாலைகளுக்கு கொண்டு வந்து எரிபொருட்களை உருவாக்குவது, இப்படி பல்வேறு திட்டங்களை நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா இந்த பீக் ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா சாயந்தரம் 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் மின்சாரம் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. அதே மாதிரி காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் பீக் ஹவர்ஸ் மின்சாரம் அதிகமாக தேவைப்படுது. அப்போ நம்ம இதுக்கு என்ன வழிங்கிறத நம்ம கடந்த வாரம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த பகல் நேரத்தில் சோலார் மின்சாரத்தை பயன்படுத்தி பெரிய பெரிய நீரேற்றங்களில் தண்ணீரில் ஏற்றுவது, அதை வந்து அந்த பீக் ஹவர்ஸில் வந்து தண்ணீரை கீழே இறக்குறப்போ
புனல் மின்சாரம், நீர் மின்சாரம் தயாரித்து அதை பயன்படுத்தக்கூடிய அளவில் அமைச்சரவையில் ஒப்புதல் பெற்றிருக்கோம். இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் 2030க்குள்ளாக 43% ரெனவபிள் எனர்ஜி அடையக்கூடிய ஒரே மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும். அதற்கான திட்டங்களை நமது முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவோடு செயல்படுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, பல்வேறு துறை சார்ந்த பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை சுற்றுச்சூழல் பாதிக்காதவரை துறையினுடைய அனுமதி பெற்றதுக்கு பிறகுதான், டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், எனர்ஜி மின்சார வாரியமாக இருக்கட்டும், பல்வேறு துறைகளை அனுமதி பெற்றதற்கு பிறகுதான் அதனை தொடங்க வேண்டும் என்று உயர்மட்ட குழுவிலேயே நம் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். 1 ட்ரில்லியன் எக்கானமி பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி நம் முதலமைச்சர் செல்கின்ற பொழுது இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் பொல்யூட்டட் இண்டஸ்ட்ரி இங்கே தமிழ்நாட்டில் தொடங்குறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தான் தொடங்கப்படுகிறது. அதனால பொருளாதார வளர்ச்சியோடு சேர்ந்து சுற்றுச்சூழலும் பாதுகாக்கின்ற தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்னோட கேள்வி வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபெடரலிசம் சம்மந்தப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சென்னை மெட்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆகஸ்ட்டில் மட்டுமே 1 கோடி மக்கள் பயணிச்சிருக்காங்க, அதிகமாகிக்கிட்டே போகுது. அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இவ்வளோ பேரை வந்து ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ்லேருந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷிஃப்ட் பண்ணிக்கல பெரிய ரோல் பண்ணியிருக்கு. இருந்தாலும் நமக்கு வந்து அந்த ஃபேஸ் 2க்கான ஃபண்ட்ஸ் வந்து யூனியன் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்க மாட்டுது. இதை ஒட்டி இப்போ நம்ம இந்த வெதர் ரேடார்ஸுமே போன தடவை நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு. அவங்க டைம்லி அலர்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்குற அலர்ட்டும் கொஞ்சம் லேட்டாக இருக்குது. அமைச்சர் மனோ தங்கராஜன் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி டிசம்பரில் வந்து இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி அங்கே வந்த வெள்ளத்துலையும் அந்த சொன்ன அலர்ட், ரெட் அலர்ட் கொடுத்த டயத்துக்கும் ஆக்சுவல் ஃப்ளட்டிங் நடந்ததுக்கும் உள்ள டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை ஒட்டி இப்போ நம்மளுமே ஸ்டேட் கவர்மெண்ட்மே வி ஆர் அலோகேட்டிங் பட்ஜெட்ஸ் ஃபார் த ரேடார்ஸ். இங்கே வந்து ராமநாதபுரம், ஏற்காடுலேயும் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். கேள்வி வந்து வெதர் தேர்ஸ் அ நீட், நமக்கு தமிழ்நாட்டுக்கென்று ஒரு தனித்துவமான ஒரு வெதர் ப்ரெடிக்ஷன் ஏஜென்சி ஏற்படுத்துறதுக்கான ஒரு தேவை அதிகரிச்சிருக்கா, அதுக்கான அவசியம் இருக்குதா? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கார்பனுடைய எமிஷனை கட்டுப்படுத்துறதுக்காக குறிப்பாக சென்னை மெட்ரோவை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் இருக்கப்போ கொண்டு வந்த திட்டம் இன்றைக்கி பல லட்சம் பேர் பயன்படுத்தக்கூடிய அளவில் அதனை 2ஆம் கட்ட விரிவாக்கத்திற்கு ஒன்றிய அரசு நிதி கொடுக்கவில்லை என்று சொல்லியிருக்கீங்க. அது உண்மைதான். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தியிருக்காங்க. மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு நிதி கொடுக்குற ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு பாரபட்சம். இருந்தாலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே மாநில நிதியிலிருந்தே அந்த பணிகள்லாம் தொடங்கி செயல்படுத்த தொடங்கியிருக்கிறார். 2வது, இந்த கட்டணமில்லா பெண்களுக்கான விடியல் பேருந்து பயணத்தை முதலமைச்சர் கொண்டு வந்ததுக்கப்புறம் சென்னையில் மட்டும் பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரு 10லேருந்து 15 லட்சம் பேர் இன்றைக்கி பொது போக்குவரத்தை பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. இதுவே நமக்கான கார்பன் எமிஷன், தனி நபர் வாகனங்களை பயன்படுத்தி எரிபொருட்களை பயன்படுத்துகிற இதுவே மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கான இயற்கைக்கான முக்கியமான திட்டமாக தான் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்றைக்கு திடீர்னு கடந்த ஆண்டு பெய்த கனல் மழை மிக்ஸாம் புயல் போது, அதே மாதிரி மயிலாடுதுறையில் சீர்காழி பகுதியில் 55 சென்டிமீட்டர் கனமழை, அதே மாதிரி தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா 95 சென்டிமீட்டர் மழை, ஸ்ரீவைகுண்டம் பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா கடுமையான பாதிக்கப்பட்டது. தாமிரபரணி ஆறு கரை கொண்டு போனது. இப்படி பல பேரிடர்களை சேர்ந்து ஒன்றிய அரசாங்கம் இதற்கான காலநிலை மாற்றத்தை கணிப்பதற்கான திட்டங்கள் கொண்டு வரப்படாலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 10 கோடி ரூபாயில் புதிய திட்டம் இன்றைக்கு அறிவித்து அதற்கான செயல் திட்டத்தினை தொடங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். லேட்டஸ்ட் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், திடீர்னு ஏற்படக்கூடிய மழை வெள்ளம் போன்றதை கணிப்பதற்கான நடவடிக்கை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டு வந்திருக்காரு என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அடிஷ்னலாக அமைச்சர் சொன்னதை விட கிளைமேட் ஸ்டுடியோ அதுதான். ஆமாம், ப்ரொஃபஸர் வந்து சொன்னபோது அந்த கிளைமேட் ஸ்டுடியோங்களுடைய ரோலுமே வந்து என்னென்னா தமிழ்நாட்டில் காலநிலை மாற்றம் வந்துட்டு என்னென்ன எந்தெந்த செக்டர் வைஸ் வந்து பாதிப்பை உண்டாக்கும் அப்படிங்கிறது, அக்ரிகல்ச்சரில் என்ன பாதிப்பை உண்டாக்கும், நீர்நிலை சார்ந்திருக்கூடிய பாதிப்புன்னு ஒரு 10 ஸ்காலர்ஸ் வந்து தனித்தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் கூட விசிட் பண்ணோம். ஸோ தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு தனியாக தேவைப்படுது. இன்னும் ஒரு முக்கியப்பெரிய பிரச்சனை என்னென்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி வந்து ஒன்றிய அரசாங்கத்து கீழே இருக்குது. ஸோ ஏர்லி வார்னிங் சிஸ்டம் கொடுக்க வேண்டியது அவங்க தான். மினிஸ்டர் ஆஃப் எர்த் சயின்ஸ் அவங்க கிட்ட தான் இருக்குது. வயநாட்டில் நடந்தது பிரச்சனை அதுதான். 2 விதமான வார்னிங்ஸுமே அவங்களுக்கு லேட்டாக தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு கொடுத்தது ஆரஞ்சு அலர்ட் தான், அதுவுமே டைமிங் வார்னிங் கிடையாது. 2வது ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க கொடுத்த வார்னிங்குமே ரொம்ப லேட் பீரியட் தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே அவங்க க்ரீன் வார்னிங் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2மே இன்டர்னலாக அவங்க கொடுக்கப்பட்ட வார்னிங் போதுமானதாக இல்லை. அப்போ ஏர்லி வார்னிங் சிஸ்டம் நம்ம அட்வான்ஸ் பண்ண வேண்டிய தேவையாக இருக்குது.
ஸோ அப்போ ஏர்லி வார்னிங் சிஸ்டம் இதை அட்வான்ஸ் பண்ணக்கூடிய அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்டரும் ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட அதிகமாக இருக்குது, மாநில அரசாங்கம் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற பவர்ஸ் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுக்கான கிளைமேட் மாடல் கிடையாது. ஐஐடி கான்பூர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எப்போ முடிப்பாங்கன்னு தெரியல. ஆனால் இந்தியா போன்ற டிராபிக்கல் ரீஜனில் நீங்கள் வெதர் ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இஷ்யூ, நிறைய ஃபேக்டர்ஸ் நமக்கு இருக்குது. இதெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் ஒரு மாடலை வந்து ரெடி பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம ஐஎம்டிஏ வந்து கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அமெரிக்கன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், யூரோப்பியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், யூகே மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அப்புறம் நம்ம இஸ்ரோ கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு லோக்கல் வெதர் ஸ்டேஷன் இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆனால் நமக்கான கிளைமேட் மாடல் கிடையாது. மிக்சர் லெவலுக்கான நமக்கான ஸ்டடீஸ்க்கான ஏர்லி வார்னிங் கிடையாது. அதை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மினிஸ்டர் ஆஃப் எர்த் சயின்ஸினுடைய ரிப்போர்ட் 2017 கொடுத்தாங்க. இன்னும் நாம அப்போ ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தில் நம்ம அட்வான்ஸ் இல்லை. தம்பி கேட்ட கேள்வி அந்த டிப்பிங் பாயிண்ட் சொல்லும்போது இன்னைக்கு மாறி ரொம்ப அதிகமான பிரச்சனை போயிட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் நம்ம அதிகப்படுத்த தேவை இருக்குது. ரெண்டாவது நீங்கள் சொல்லக்கூடிய ஃபெடரலிசம் ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். முன்னாடி கேட்ட அந்த நபருடைய கேள்வி அதுதான். இன்னைக்கு குளோபல் வார்மிங்கிறது இன்டர்நேஷனல் இஷ்யூ. உலக அளவில் கிளைமேட் டாக்ஸில் பொறுத்த வரைக்கும் சார் குறிப்பிட்டாருங்களா, பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் அந்த 92 UN ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், அதில் ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க, காமன் பட் டிஃபரன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு பிரின்சிபல் எவால்வ் பண்ணாங்க. அந்த பிரின்சிபல் படி என்னன்னா, டெவலப் கண்ட்ரீஸ் வந்துட்டு அண்டர் டெவலப் கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு காசு கொடுக்கணும், $100 பில்லியன் கொடுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா கொடுக்க மாட்டாங்க. அப்போ நாம கிளைமேட் டாக்ஸில் அங்கே போய் சண்டை போடணும். இந்தியா அந்த வேலையை செய்யணும். அங்கே போய் சண்டை போட்டு எனக்கு $100 பில்லியன் கொடு, டெக்னாலஜி கொடு, அதை வாங்கிட்டு வந்து இங்கே மாநில அரசாங்கத்துக்கு பிரித்து கொடுக்கணும். இதுதான் ஒரு சிற நடைமுறையாக இருக்குது. இது நடப்பதில்லை. ஒரு கிளைமேட் டாக்ஸ் வந்து போகும்போது எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய என்விரான்மென்ட் மினிஸ்டர் கூப்பிட்டு பேசணுமா வேண்டாமா? ஒன்றிய அரசாங்கம் ஏன்னா டேரெக்டாக இன்னைக்கு மக்களை சந்திக்க போகிறது யாரு? ஸ்டேட் கவர்மெண்ட் சந்திக்க போகிறாங்க இல்லைங்களா? அப்போ ஒன்றிய அரசாங்கம் கிளைமேட் டாக்ஸ் போவதற்கு முன்பாக காலநிலை மாற்றம் குறித்தான ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்கு, ஒரு பாலிசி டெவலப் பண்ணுவதற்கு மாநில அரசாங்கம் என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது, அதை கேட்டறிந்து அதன் அடிப்படையிலிருந்து அவர்கள் செயல்படுத்த வேண்டும். அந்த செயல்படுத்துவதில்லை. அப்போ மாநில அரசாங்கத்துக்கு இப்போ அதை விட ரொம்ப கொடுமை என்னன்னா, தற்போது இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சார்ந்திருக்கக்கூடிய சட்டங்கள் ரைட்ஸ் அந்த ரைட்ஸும் ஒன்றிய அரசாங்கம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பக்கத்தில் சுற்றுச்சூழல் சார்ந்திருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்தோட உரிமைகள் பறிக்கப்படுகின்றது, காலநிலை மாற்றம் சார்ந்திருக்கக்கூடிய புதிய அறிவியலும் நமக்கு வந்து கொடுக்கப்படுவதில்லை, இதற்கான நிதியும் கொடுக்கப்படுவதில்லை. மாநில அரசாங்கம் நீங்கள் நேரடியாக மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டுங்கிறாங்க. வெள்ளம் வந்தால் மாநில அரசாங்கம் தான் நம்ம கேட்க போகிறோம், மழை வந்தால் மாநில அரசாங்கம் தான் கேட்க போகிறோம். ஏன்னா டைரக்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இவங்க தானே. ஆனால் இதற்கு உதவிகரமாக இருக்க வேண்டிய டெக்னாலஜிக்கலாகவும் சரி, ஃபண்ட் ஆகவும் சரி, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது. அப்போ என்னன்னா, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஃபெடரலிசம் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த கேள்விகள் அப்படிங்கிறதுக்கு இது இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் பாலிசியில நமக்கு கொஞ்சம் ஒரு சேஞ்ச் வேணும், நேஷனல் லெவலாக இருக்கக்கூடிய ஒரு சேஞ்ச் வேணும். இது பஞ்சாயத்து லெவலில் நம்ம எப்படி கொண்டு போகிறோம்? இப்போ தனி மனிதனாக நாம் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத அவங்க நல்லா சொன்னாங்க, நம்ம மரம் நடலான்ட்டு. தனி மனிதனாக நாம் செய்வது எவ்வளோ வந்து முக்கியமோ அதே மாதிரி சொசைட்டியாக நாம் எப்படி ரெடியாக போகிறோம், ஒரு சமூகமாக இதற்கு நாம் எப்படி ரெடியாக போகிறோம், ஒரு அமைப்பாக நம்ம எப்படி ரெடியாக போகிறோம், அப்படி அந்த ஒரு கட்டமைப்பாக இதை ரெடியாக போகிறோம், அந்த ஒரு கேள்வி இருக்கு. அந்த கட்டமைப்பை உருவாக்குகின்ற போதுதான் ஒரு கமாண்ட் இருக்கும் போது தான் செயல்படுத்த முடியும். தன்னாளர்களை கொண்டு வந்து நம்ம செயல்படுறோங்களா, இது வந்துட்டு ஒரு அன்ஆர்கனைஸ்டு, இது வந்து நம்ம எவ்வளோ சஸ்டைன் பண்ண முடியும் ஒரு கேள்வி இருக்கு. அப்போ ஒரு கமாண்டுக்குள்ள ஒரு ஆர்கனைஸ் செட்டப்பாக நம்ம எப்படி செய்ய முடியும்? ஆல்ரெடி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் நம்ம கிட்ட இருக்கு, டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, அதனுடைய கெப்பாசிட்டி எப்படி பண்ணுவோம்? தமிழகத்தில் தான் அதிகமான எண்ணிக்கையில் ஃபயர் டிபார்ட்மெண்ட் இருக்கு. வேற எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் தான் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் எல்லா ஊர்லேயும் இருக்குது, வேற எந்த மாநிலம் கிடையாது. அப்போ அதை நம்ம கெப்பாசிட்டி பில்ட் பண்ணலாம். அப்போ இப்போ இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னா மீண்டும் நம்ம ஒன்றிய அரசாங்கத்தில் கேட்க வேண்டியது இருக்குது. அப்போ ஒன்றிய அரசாங்கத்துக்கும் மாநிலத்துக்குமான ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியமான விஷயம், மாநில அரசுக்கும் பஞ்சாயத்துக்குமான ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ஃப்ரம் தி டாப் டு பாட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரில் நாம காலநிலை மாற்றம் குறித்தான பிரச்சனை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்பதற்கான கட்டமைப்புகளை நாம் மாற்றுவதன் மூலமாக மட்டும்தான் ஒவ்வொரு பிரச்சனையும் நாம் எதிர்கொள்ள முடியும். நீங்கள் கேட்ட அந்த ரேடார் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். நம்ம தமிழக அரசு வந்து நம்ம பட்ஜெட் செஷன்லேயே அந்த 2 ரேடார்கள் நமக்கு வந்து 10 கோடி செலவில் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நமக்கு சென்னையில் இப்போ ஒரு ரேடார் இருக்கிறது, காரைக்காலில் ஒரு ரேடார் இருக்கிறது. மீதி அந்த தென் பகுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பெருமழை அப்போ பெரும் கேப் இருந்தது நம்ம பார்த்தோம். நம்மளால் அந்த மழை மேகங்கள் வந்து எவ்வளோ அடர்ந்த மேகங்கள் அது வலுவடையுதா அதை நம்மளால் அந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக ட்ராக் பண்ண முடியவில்லை காரைக்கால் ரேடாரை வச்சு. ஸோ இப்போ வந்து ராமநாதபுரத்தில் நம்ம அரசோட இது பண்ணி இந்திய மாநிலமும் சேர்ந்து அவங்க வந்து அங்கே ஒரு வெதர் டாப்ளர் ரேடார் வந்து அங்கே இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இன்னொரு இன்டீரியர் நம்ம கிருஷ்ணகிரி அந்த பகுதி, அந்த உள் மாவட்டங்களில் வட உள் மாவட்டங்களில் ஏற்காடில் வந்து இன்னொரு வெதர் ரேடார் வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஸோ ஏர்லி வார்னிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்னும் சென்னை இம்பாக்ட், ஏன்னா இப்போ 20 சென்டிமீட்டர் மழை வந்தால் அது என்ன இம்பாக்ட்னு மக்களுக்கு தெரியாது. 20 சென்டிமீட்டர் மழை அப்படின்னா அது என் வீட்டுக்குள்ளே தண்ணி வருமா, இல்லை ரோட்டில் தண்ணி நிற்குமா, இல்லை முதல் ஃப்ளோர் வருமா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த இம்பாக்ட் பேஸ்ட் நம்ம ஏர்லி வார்னிங் சிஸ்டம் வந்து சென்னை பேசின், அதாவது சென்னை பேசின் சொன்னாலும் அந்த 60 அதை வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் செட்டப் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த அரசு இதில். ஸோ அது மேபி இந்த மான்சூன் ஆர்
கூடிய சீக்கிரம் வந்து அதோட இது வந்து நம்ம டெஸ்டிங்லாம் லாஸ்ட் மான்சூன்லேயே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டம் வந்து மழை பெய்தால் எவ்வளோ தண்ணி வரும் என்ன வரும்ன்றதை நம்ம அந்த ப்ராக்ரஸில் இருக்கிறோம். ரேடாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்காடுக்கும் தென் தமிழகத்துக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ராமநாதபுரத்துலேயும் நமக்கு 2 ரேடார்கள் வரப்போகிறது. ஸோ வந்த பிறகு ஓரளவுக்கு நம்மளால் டென்ஸாக எல்லா ஏரியாவும் திடீர்னு என்ன மேகங்கள் வருதா, மேக வெடிப்பு வருதா, அதெல்லாம் நம்ம ரேடார் மூலமாக கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இமீடியட்டாக அது வந்து இப்போ தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 நாட்கள் 3 நாட்கள் தொடர்ந்து மழை பெய்ததை பார்த்தோம். நம்மளால் வந்து சேட்டலைட் வச்சு க்ளவுட் டாப் வச்சு நம்மளால் வந்து அது மழை மேகங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ரேடார்கள் வச்சு நம்மளால் வந்து மேகங்கள் இன்னும் அடர்த்தி அடைகிறதா இல்லை வலுவெடுக்கிறதா அப்படின்றதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 2 ரேடார்கள் வந்துட்ட பிறகு நமக்கு அந்த பிளைண்ட் ஸ்பாட்ஸ் வட தமிழகம் தென் தமிழகத்துக்கும் நம்ம அந்த பிளைண்ட் ஸ்பாட் வந்து நம்ம போகணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஏர்லி வார்னிங் சிஸ்டத்துக்கும் நம்ம வந்து ஒரு முன்னோடியாக, ஏன்னா வேறு எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டம் நம்ம டெவலப் பண்ணல, அந்த டெவலப் சிஸ்டமில் நம்ம போயிட்டுருக்கோம்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இது மாதிரி மழைக்காலங்களில் இந்தந்த மாவட்டங்களுக்கு வந்து ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதை மையப்படுத்தி அதை கால்குலேட் பண்ணுறாங்க, அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள். இப்போ ஆரஞ்சு அலர்ட்டுன்னு நம்ம பார்க்கலாம், எல்லோ அலர்ட் இருக்குது. ஸோ இப்போ கனமழை பெய்யுது, நமக்கு வந்து எல்லோ அலர்ட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். 65 மில்லிமீட்டர், அதாவது 7 சென்டிமீட்டர் ரவுண்ட் ஆஃப் பண்ணாங்கன்னா 7 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர்லேருந்து நம்ம கிட்டத்தட்ட 12 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம கனமழைன்னு நம்ம சொல்கிறோம். இந்த மழை போகும்போது நமக்கு அந்த எல்லோ அலர்ட் கொடுப்பாங்க. அதுவே நமக்கு வந்து 12 சென்டிமீட்டர்லேருந்து, அதாவது 120 மில்லிமீட்டர் 15 மில்லிமீட்டருக்கு மேலே இருந்து 204 மில்லிமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுப்பாங்க. 200 மில்லிமீட்டருக்கு மேலே, அதாவது 204 மில்லிமீட்டருக்கு மேலே 20 சென்டிமீட்டருக்கு மழை பெய்யும் போது அதுக்கு மேலே என்ன வந்தாலுமே வந்து ரெட் அலர்ட்னு கொடுப்பாங்க. இது வந்து மக்களுக்காக கொடுக்குற அலர்ட் கிடையாது. இது வந்து இந்திய வானிலை மையம் வந்து அரசாங்கத்துக்கு அதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்குது. 20 சென்டிமீட்டர் மழை பெய்தால் ரோடில் இதுவாயிரும், டவருங்கெல்லாம் பிரேக் ஆயிரும், அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் பேஸ் பண்ணி அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி ஒரு மழை கிடைக்க போகுது அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. இதில் நம்ம எக்ஸாக்டாக எந்த இடம்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ தமிழகத்துக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் சம்டைம் இப்போ டிஸ்ட்ரிக்ட் வைட் சொல்கிறாங்க. முன்னாடி தமிழகத்துக்கு முழுசாகவே சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கேயோ நம்ம தென்மேற்கு பருவமழையில் வால்பாறையில் மட்டும் 20 சென்டிமீட்டர் வரும்போது தமிழகத்துக்கு முழுசாக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட் வைட் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு. ஸோ இந்த நகரங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்குலாம் இப்போ ரெட் அலர்ட்ஸ் வருது, கனமழை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 24 மணி நேரத்தில் 200 மில்லிமீட்டருக்கு மேலே மழை பெய்தால் அன்றைக்கி வந்து அந்த ரெட் அலர்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒவ்வொரு வருஷமும் இந்த வெள்ளமோ மழையோ ஏற்படும் போது நீங்கள் நிறைய ஃபீல்டு விசிட் அப்படிங்கிறது பண்ணுறீங்க. ஒவ்வொரு வருஷம் இப்படி மாறி இருக்கா, இல்லை இன்னும் நம்ம வந்து பலப்படுத்திக்க வேண்டிய தேவை இருக்குது? ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸுமே எங்களுக்கு ஒவ்வொரு விதமாக தான் இருக்குது, ஒரே மாதிரி இருக்கிறதே கிடையாது. ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கிட்டே தான் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே எங்களுக்கு இல்லை. இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கஜா புயலாக இருக்கட்டும், அதோட வீரியம் வேறு மாதிரி இருந்தது. அதே இடத்துல நீங்கள் மிக்ஸாம் வரும்போதும் வேறு மாதிரி இருந்தது. அதுக்கு முன்னாடி நீங்கள் நடந்த ஒவ்வொரு சின்ன சின்ன இடத்துல இருந்து நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் என்னென்னா அந்த மாறுற விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுறதுக்கு நாம் எப்படி எந்த அளவுக்கு தயாராக இருக்கும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டாவது, தன்னார்வலர்கள். எங்களுக்கு கிடைக்கிற தன்னார்வலர்கள் எப்பவுமே ஒரே தன்னார்வலர்களாக இருக்கிறதே கிடையாது. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு புது நபர்கள் உள்ள வருவாங்க. அந்த நபர்களோட சேஃப்டி எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால அவங்களை உள்ள அனுப்ப முடியாது. இந்த வாட்டி நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா ஜோன் வார்ட்ஸ், நீங்கள் சொன்னதுக்கு பயப்படவே வேண்டாம், எங்கெங்க வார்டில் எங்கே தண்ணி வருமோ அந்த மொத்த டீட்டெயில் ரெக்கார்டை நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போ அந்தந்த வார்டுக்கு தேவையான போட் அக்சசிபிலிட்டிஸ்லேருந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு தேவையான மொத்த டீம் வரைக்கும் முன்னாடியே பண்ணுறதுக்கான முழு எச்சரிக்கை முன்னேற்பாடுகள் போயிட்டு இருக்கு. இது இல்லாமல் சென்னையில் மட்டும் குறைஞ்சபட்சம் 30,000 தன்னார்வலர்களை ஒருங்கிணைப்பதற்கான பணிகளும் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டீம் ரெடியா இருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுன்னா, பொதுமக்களோட ஒத்துழைப்போட இந்த விஷயத்தை எடுத்து பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த விஷயத்தை ஈஸியா கடந்து வந்துடும். ஓகே சார், இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்படும் போது நம்ம செய்திகளில் பார்ப்போம், நாய்க்குட்டியை காப்பாற்றிட்டு வரதா இருக்கட்டும், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய முதியோர்கள் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம படகுல காப்பாற்றிட்டு வருவாங்க. யாருமே கவனிக்க ஆள் இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. செய்திகளை நம்ம பார்க்கறது ரொம்ப கம்மி. நீங்க பார்த்துருக்கிற அனுபவம் இருக்கு. அது மாதிரி உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான ஏதாச்சும் ஒரு காட்சிகள் அப்படிங்கிறது நீங்க இந்த இடத்துல நினைவு கூற முடியுமா? அதாவது எங்களுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் நான் போகும்போது முதல்ல ஃப்ளட் அந்த நம்ம மிக்ஸாம் சைக்ளோன் வந்த அன்னைக்கு எங்களுக்கு முதல்ல வந்த கால், நாங்கள் வந்து ஒரு 5 ரிக்வெஸ்ட்டை மட்டும் தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக வச்சிருப்போம். முதல்ல வந்து கர்ப்பிணியேற்ற அந்த பிரெக்னன்சியில் இருக்கக்கூடிய விமன்ஸ், அவங்களுக்கு முதல் விஷயம். ரெண்டாவது இன்ஃபென்ட் பேபிஸ் வச்சிருக்கக்கூடியவங்க. மூணாவது மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடியவங்க. நாலாவது ஓல்டேஜ் பீப்புள் இருக்கக்கூடியவங்க. அஞ்சாவது மெடிக்கல் அசிஸ்டில் இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கக்கூடியவங்க. இந்த 5 பேருக்கு மட்டும்தான் உதவிகளை நாங்கள் செய்வோம். மீதி எல்லாருமே நீங்களே எங்களோட சேர்ந்து வாங்க அப்படின்ற ஒரு குறிக்கோள் வச்சிருப்போம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு கால் வருது,
அவங்க வந்து ஒரு டாக்டர் தான், எப்படியோ நம்பர் எடுத்துட்டு கூப்பிடுறாங்க எங்களுக்கு. கூப்பிட்ட உடனே சார் ஒரு சின்ன உதவி சார் அப்படின்றாங்க. சார் நாங்கள் கொஞ்சம் வெல் செட்டில் தான், எங்ககிட்ட அதெல்லாம் இருக்கு, ஆனால் இந்த நேரத்தில் எங்களால் வந்து செய்ய முடியாமல் இருக்கு. என் வீட்டில் இருக்கக்கூடிய யாருமே ரீச் பண்ண முடியல. ஏன்னா முதல் பிரச்சனை டிசாஸ்டர்னு வந்தால் நெட்வொர்க் டிஸ்கனெக்ட் ஆகிடும். எந்த ஒரு நெட்வொர்க் ஃபெசிலிட்டிஸுமே பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்காது. அப்போ அவங்க எப்படி ரீச் அவுட் பண்ணனே தெரியாமல் இருப்பாங்க. சின்ன சிக்னல் கிடைக்கும் போது அவங்க யாருக்காவது தரவு சொல்லுவாங்க, அது மூலமா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, நேற்றுக்கு ஈவினிங்ல இருந்து இன்னைக்கு சாயங்காலம் 4:30 மணி வரைக்கும் கடைசி வரைக்கும் அப்டேட்ல என் குழந்தை வந்து சாப்பிட்டுருக்காது. ஏன்னா எங்க வீட்டில் இருந்தது 3 பால் பாக்கெட் இருந்தது. அது வந்து கடந்த 3 நாள்ல 2 நாள்ல முடிஞ்சிருக்கும் சார். என்ன ஆயிருக்கும்ன்றது தெரியாது. அவங்க சாப்பிட்டாங்களா, அட்லீஸ்ட் அவங்க நல்லா இருக்காங்களான்னு எனக்கு தெரியணும். நீங்க வந்து அட்லீஸ்ட் போய் அவங்கள போய் பார்க்க முடியுமா அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி எங்ககிட்ட வைக்கிறாங்க. அதாவது இங்க மனிதர்கள் என்ன விஷயம்னா பயம். முதல்ல வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கோ உணவுக்கோ மற்ற விஷயங்களுக்குலாம் இருக்கோ இல்லையோ, என்னோட சொந்தக்காரங்க என் கூட இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நல்லா இருக்காங்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு இது இருக்கு. அப்ப நாங்க என்ன பண்றோம், எக்ஸ்ட்ராவா ஒரு 10-20 பால் பாக்கெட் என்ன வாங்க முடியும் வாங்கிட்டு, எங்களுக்கு போட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, எனக்கு நான் 6.25 அடி இருக்கேன்னா ஒரு 5.25 அடி ஹைட்ல மேல வச்சுட்டு எடுத்துட்டு அந்த வீடை தேடி போறேன். அந்த வீடு எதுன்னு தெரியாது, கூகுள் மேப் ஒர்க் ஆகாது, எந்த லொகேஷன்ஸுமே இருக்காது. இது வேளச்சேரியில இருக்கக்கூடிய சென்னை சில்ஸ்க்கு பேக் சைட்ல இருக்கக்கூடிய ஏரியா தான் நாங்க போறோம். கிட்டத்தட்ட 1.25 கிலோமீட்டருக்கு நடந்து உள்ள போகும்போது ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் அந்த ஒரு குரல் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல இருந்து ஐயா எப்பயா தண்ணி வடியும், எப்பயா இதுவாகும், எப்படி என்னை வெளில கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அங்கங்க ஒவ்வொருத்தர் தகவல் சொல்றாங்க. அதெல்லாம் தாண்டி அந்த வீட்டுக்கு போய் பார்க்கும்போது இவங்க சொல்றது என்னவோ வந்து 24 மணி நேரம் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த குழந்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாளாவே குடிக்கிறதுக்கும் அவங்க வீட்டுல யாருக்குமே தண்ணி இல்லை, இருந்த தண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சு. அவங்களுக்கு குளிக்கவும் வசதி கிடையாது, இதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய அந்த தண்ணியை வேற ஏதோ ஜல்லரை எடுத்து அதுல இருந்து ஃபில்டரிங் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்துல அந்த குழந்தை இது பண்றாங்க. அப்புறம் நாங்க அந்த பால் பாக்கெட் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க, எங்களை மாதிரியே பக்கத்து தெருலையும் ஒரு 2 குழந்தை இருக்கு, முடிஞ்சா போய் பார்த்துட்டு போக முடியுமான்னு சொல்லக்கூடிய அந்த மனிதம் எங்களை அப்பதான் ஓட வைக்கணும்ன்றது செய்ய ஆரம்பிச்சது. அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Rise above. Ariza shirts and trousers. Experience your dream retirement life for a day. Ananya Snananani Homes, Coimbatore. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.